பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கீழே பார்க்காதீர்கள், மேலே பாருங்கள். ஆதார வசனம் எபிரேயர் 11:4. ஆபேலின் காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க உடன்பிறப்புகளை எபிரேயர் 11 அநேக பரிசுத்தவான்கள் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் யாவரும் தங்களது விசுவாசத்தை தேவன் மீது வைத்த அன்பை, கீழ்ப்படுதல் தாங்கள் டெவலப் பண்ணி கொண்ட பொறுமையை செயலினால் காட்டினார்கள். எல்லாரும் மரித்து விட்டார்கள். ஆயினும் இவர்கள் தங்கள் கிரியைகளினால் நம்மோடு இனிவரும் சந்ததியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் நம்மை பற்றி எழுதி வேதாகமம் என்ற அந்த புத்தகத்திற்கு பெயரிட்டு வைப்பார்கள். எல்லாரும் வாசிப்பார்கள். சபை போதர்கள் நம்மை எடுத்து எடுத்து எங்கும் பிரசங்கம் பண்ணுவார்கள் என்றா செய்தார்கள்? ஏதும் இல்லை, இல்லவே இல்லை. தேவனுக்கு பயந்து அவர் கொடுத்த வாக்கை இறுக பற்றி கொண்டு வாழ்ந்தவர்கள். இப்படித்தான் தேவன் வாழச் சொல்லி இருக்கிறார் என்று வாழ்ந்தவர்கள். ஏதாவது கிடைக்கும் என்று ஏதும் அவர்கள் செய்யவில்லை. கிடைத்ததற்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகையால் இன்று வரை அவர்கள் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபேல் தன் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவைகளும் கொழுமையானவிலும் சிலவற்றை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தருக்கு பலி செலுத்துதலை பற்றி பெற்றோரிடம் கேட்டு அறிந்தவன் தன் காணிக்கை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடே கொண்டு வந்தார். பெஸ்ட் கொண்டு வந்தான், சரியானதை கொண்டு வந்தான். காயினின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. சரி, இது ஏன் என்று அறிந்து அடுத்து அவருக்கு உகந்த காணிக்கையை அவன் கொண்டு வந்திருக்க வேண்டும். இதை விடுத்து ஆபேலின் மேல் பொறாமையும் எரிச்சலும் கொண்டு தன் சகோதரன் ஆபேலை கொன்று விட்டான். சரித்திரத்தில் கெட்ட நெகட்டிவ் சாட்சியாக மாறினான். ஆபேல் பேசப்படும், ஏற்றுக்கொள்ளும் நல்ல பாசிட்டிவ் சாட்சியாக மாறினான். யோசித்துக் கொள்ளுங்கள், நாம் எப்படி ஆக வேண்டும் என்று. காயின் கர்த்தரால் சபிக்கப்பட்டான். இதற்கு காரணம் ஆட்டிடியூட், இதனை சார்ந்த செயல். ராஜாக்கள் புஸ்தகத்தில் யெரபயாம் என்ற ஒரு ராஜா உண்டு. வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை செய்து கெட்ட ராஜா, மோசமான ராஜா, இவனைப் போல் இருக்கக்கூடாது என்ற பெயரை வாங்கினான். தாவீது கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவரது ஆலோசனையை கேட்டு கேட்டு அவரை பிரியப்படுத்தி இன்பமான சங்கீதங்களை பாடி கர்த்தரை மகிழ்வித்தான். பின்னாட்களில் ராஜாக்கள், நல்ல செயலை செய்த ராஜாக்களை சொல்லும்போது, ஆசா ராஜா, எசேக்கியேல் ராஜா இவர்களை பற்றி சொல்லும்போது, குறிப்பிடும்போது, இவன் தன் தகப்பன் தாவீதை போல என்று பேசப்பட்டான். நல்ல தன்மைக்கு அளவுகோலாக தாவீது மாறினான். ஆடு மேய்க்கும் போது சரி, அரசனான பின்பும் சரி, கர்த்தரை தேடுவதில் முதன்மையானவனாக இருந்தான். ஆடு மேய்க்கும் போது அந்த சொற்ப ஆடுகளை மேய விட்டு மேய்ப்பர் என்ற அது எப்படி இருந்திருக்கும்? கந்தை அல்லவா, அதை போட்டுக்கொண்டு சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தான். இதை அந்த ஆடுகள் தானே கேட்டுக்கொண்டிருந்திருக்கும். பின் நாட்களில் என் சங்கீதத்தை எடுத்துத்தான் ராகம் அமைத்து வொர்ஷிப் பண்ணுவார்கள் என்றா பாடினான்? ஏதாவது லாபம் கிடைத்தா பாடினான்? ஏதுமில்லை. ஆண்டவரோடு உறவாடினான். தன் தகப்பனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் செய்வதை கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை தன் ஸ்லாக்கியம் என்று கருதி அவன் பாடினான், செய்தான். ஆகவே இன்றும் என்றும் பேசப்படுகிறான். தாவீதை சொல்லாமல் எந்த பிரசங்கம் முடிக்க முடியாது. இன்றைய தேதி நம் நிலை என்ன? எதை செய்தாலும் இதில் எனக்கென்ன லாபம் என்று டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பார்க்கிறோம். மற்றவர்கள் நம்மளை செயலை பார்த்து நம்ம உயர்வாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உயர்வாக பேசுவார்கள். ஆம், நம்முடைய பலனை அடைந்தாயிற்று. எதை எதிர்பார்த்தாலும் அது வந்து விட்டது, அவ்வளோ நான் முடிந்து விட்டது. பரலோகத்தில் ஒன்று கிடைக்காது. எதை நினைத்தும் எதிர்பார்த்தது செய்தீர்களோ அது கிடைத்து விட்டது. ஒரு நாள் இது எனக்கு என்ன லாபம் என்று கணக்கு பார்க்காதீர்கள். இதில் என் தகப்பன் பிரியப்படுவாரா என்பதில் கவனமாயிருங்கள். கொடுக்க சொல்லியிருக்கிறாரே, மன்னிக்க சொல்லியிருக்கிறாரே, ஏற்றுக்க சொல்லியிருக்கிறாரே, சகிக்க சொல்லியிருக்கிறாரே, இது நான் இப்படி செய்தால் எங்கள் அப்பா சந்தோஷப்படுவாரே என்று செய்யுங்கள். சத்தியத்தை அறியாத காலத்தில் செய்த தவறுகளை கர்த்தர் காணாத போல் இருந்து விட்டார். சத்தியத்தை அறிந்த பின், புரிந்த பின், துணிந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அவர் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை எல்லாம் செய்தால் ஜட்ஜ்மெண்ட் டேயில் பரிதாபமாகத்தான் இருக்க வேண்டி வரும். இங்கே பூமியில் இப்படிப்பட்டவர்களுக்கு காரியங்கள் மாறுதலாய் நேரிடாததினால் அவர்கள் தவறு செய்து கொண்டே இருந்தாலும் அவர்களுக்கு வழிவிலையோ மற்ற காரியங்கள் அவர்களுக்கு நேரிடவில்லை. ஆகையால் துணிந்து செயல்படுகிறார்கள். பயமில்லாமற் போயிற்று. கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்ற நோக்கில் செயல்படுகிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டார் என்று டைவோர்ஸ்
அது எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே. ஏற்றுக்கொள்வதில்லை, பொறுத்து கொள்வதில்லை, சகித்து கொள்வதில்லை. ஆம், அவர் தவறு செய்து கொண்டே இருக்கிறாள் என்றால் தவறு செய்து கொண்டே இருக்கிறான். ஆம், அதாவது தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நல்லது என்று தானே வேதம் சொல்கிறது. அதை ஏன் யோசிக்கக்கூடாது? ஏன் பொறுத்துக்க கொள்ளக்கூடாது? எதற்கு இத்தனை டைவர்ஸ் வருகிறது? அடுத்து டவுரி, அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே ஜாதி பார்ப்பது, டவுரி கேட்பது. பெற்றோர்களே, உங்களுடைய ஆண் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், டவுரி வாங்கக்கூடாது, அது பாவம், பரிதாபம் என்று சொல்லிக் கொடுங்கள். அது டவுரி வாங்குது என்பது பகல் கொள்ளை. ஒரு பெண்ணை பெற்று வளர்க்கிறவர்களுக்கு தான் தெரியும் பெண் பிள்ளை வளர்ப்பது எவ்வளவு சேலஞ்ச் இந்த காலத்தில். அப்படி ஒழுக்கமாக வளர்த்து எல்லா பெண் பிள்ளைகளும் இப்போ சம்பாதிக்கிறார்கள். அந்த குழந்தையை பண்ணில் கொண்டு வந்து வளர்க்கும் போது அதுக்கு டவுரி கேட்டால் அது என்ன விதத்தில் நாம் சேர்த்து கொள்வது? ஒரு ஆண் மக்களே, வாலிப பிள்ளைகளே, மகன்களே, கைப்பாடுபட்டு உங்களை பெற்றோர்களை காப்பாற்றுங்கள். கைப்பாட்டில் உங்கள் மனைவியை, பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். கர்த்தர் உங்கள் கருத்துக்காரை இறந்து கொள்வார். நீங்கள் மண்ணை போட்டால் பொன்னாக விளைய செய்வார். உங்களுக்கு சகலத்தையும் கொடுப்பார். யாராவது கொடுக்க மாட்டார்களை நினைக்காதீர்கள். உங்களுக்கு அந்த பிள்ளையை சபகரிக்க, அவளுக்கு போஜனம் கொடுத்து, அவளுக்கு துணி கொடுத்து பாதுகாக்க உங்களுக்கு முடியாவில்லை. எதற்கு கல்யாணம்? யோசித்து பாருங்கள். நான் இதை வருத்தப்பட்டு சொல்லுகிறேன், கோபமாக சொல்லவில்லை, வேதனைப்பட்டு சொல்கிறேன். யோசித்து பாருங்கள் மக்களே. இயேசு என்ன கடலை பிளந்தாரா? பிரவாகித்து ஓடு யோர்தானை கட்டி வைத்தாரா? கண்மலை அடித்து ஆறுகளை உண்டாக்கினாரா? தாவீதை போல யுத்தம் செய்து இஸ்ரவேலின் எல்லையை பெருக்கினாரா? எதிர்த்த கோட்டைகளை தரமட்டமாக்கினாரா? சொல்லுங்கள். ஏதும் இல்லை. அன்பு செலுத்தினார், எதிரியை கூட நேசித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று உயிர் போகும்போது கூட சொல்லிவிட்டு போனார். தேவ ராஜ்யத்தை, சமாதான ராஜ்யத்தை பிரசங்க பண்ணினார். நோய்களை குணமாக்கினார். பிசாசுகள் அவரை கண்டது அலறி எடுத்து ஓடின. நேசத்தை காட்டினார். நம்மையும் நேசிக்க சொல்கிறார். மக்களை நேசியுங்கள். நேசம் என்பது ஒரு வேர்ப், அது வினைச்சொல், அது செயலில் காட்ட வேண்டும். தனக்கு புகழ் ஒரு நாளும் அவர் தேடவே இல்லை. பிறவே குருடனுக்கு கண்கள் கொடுத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டார். தான் பரத்திலிருந்து வந்த நோக்கத்தை அறிந்திருந்தார். நாம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் யாருடைய பிள்ளைகள்? யோசிக்கிறோமா? நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? யோசிக்கிறோமா? டவுரி வாங்கலாமா? யோசித்து பாருங்கள். ஜாதி பார்க்கலாமா? அது எவ்வளவு கேவலமான காரியம். இதை அழிந்து போகிற உலக பொருளுக்காக கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறோம். பிறரை நேசியுங்கள், மன்னித்து விடுங்கள், கொடுங்கள், உற்சாகத்தோடு கொடுங்கள், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அன்று எருசலேமை பார்த்து ஏசப்பா கண்ணீர் விட்டார். எதற்காக? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. மனம் திரும்பவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று வாசித்து பார். அதுதான் உங்களுக்கு எனக்கு நடக்கணும். மனம் திரும்பாவிட்டால் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் ஒரு சிறு பெண், இஸ்ரவேல் பெண், அவளை சிறைப்பிடித்து கொண்டு அசிரியா ராஜா கொண்டு போனார்கள். அங்கே படைத்தலைவர் நாகமான் வீட்டில் வேலைக்காரியாக வைத்து கொண்டான். அந்த பெண் இவனுக்கு குஷ்டரோகம் என்பதை கண்டுபிடித்து அவருடைய எஜமாட்டி என்று சொல்லுகிறார். என்னுடைய எஜமான் அங்கே போவாரானால், சமாரியாவுக்கு போவாரானால் தீர்க்கதரிசினால் குணமாக்கப்படுவார் என்று. அந்த பெண்ணுடைய பெயரை கூட எழுதி வைக்கலைங்க. என்ன நல்ல காரியம் செய்தால்? என்னை கொண்டு வந்து அடிமையாக வேலை வாங்குகிறார்களே, இவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று நினைத்தாளா? எப்படிப்பட்ட செய்தியை சொன்னால்? அவன் குணமானானே, ரட்சிக்கப்பட்டானே, குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே, ஏங்க நாம் அப்படி செய்யக்கூடாது? ரூத்தில் போவாசை எதிர்பார்த்து பாருங்கள். அவன் போவாசு என்ன பண்ணான்? ரூத்தை மனமுடித்து கொண்டு அவை விதவிங்க. அது மோவாபு தேசத்து பெண். அவை என்னத்தை கொண்டு வந்தா? கையங்காலையும் தான் கொண்டு வந்தாள். திருமணம் முடித்து கொள்ளவில்லையா? டவுரி கேட்டானா? எதையாவது பார்த்தானா? ஜாதி பார்த்தானா? நீ அருவறுக்கப்பட்டு சொன்னானா? யோசித்து பாருங்கள். பருமையில தைலத்தை உடைத்து ஊற்றினாள் அந்த சிறி. தன்னுடைய முழு சொத்தையெல்லாம் அவன் பாதத்தில், இயேசு பாதத்தில் ஊற்றினாள். 2 துட்டு போட்ட விதவை யோசித்து பாருங்கள். பின்னால் என்னை வேதத்தில் எழுதி வைப்பார்கள் என்றால் போட்டார். என்னிடம் இதுதான் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று போட்டுவிட்டு போய்விட்டார். எதை எதிர்பார்த்து செய்தார்? மக்களே, நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பெரிதாக எதையும் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானதை தேடி தேடி செய்யுங்கள். அவரை தேடுங்கள். தெய்வ பயத்தோடு வாழுங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளருங்கள். உங்களுக்கு கர்த்தர் சமுதரித்து வைத்துள்ளார். ஒப்பற்ற பொக்கிஷத்தை செய்தது எப்போ? பரலோகத்தில் இல்லைங்க. அதை நான் முக்கியப்படுத்துவதில்லை. பூலோகத்தில் வாழ வேண்டும். பூலோகத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், தரித்திரம் இல்லாமல் இருக்க வேண்டும், கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். பூலோகத்தில் உங்களை வாழ செய்வார். எப்படியெல்லாம் பிள்ளைகள் திருமணம் ஆக வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு மேலாக கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் வாழ்வை செய்து உங்கள் தலைமுறைக்கு உங்களை சாட்சியாக வைப்பார்.
எங்கள் பாட்டி பாட்டன் அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள், ஒழுங்காக இருந்தார்கள், ஆண்டவருக்கு பயந்து நடந்தார்கள் என்று சொல்ல வைப்பார். பரலோக டைரியில், ஞாபக புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இதில் எனக்கு என்ன லாபம் என்று கருதி ஒரு நாள் எதையும் செய்ய மாட்டேன். இதிலே என் தகப்பன் கர்த்தர் பிரியப்படுவாரா என்று யோசித்து ஒவ்வொரு செயலும் செய்வேன். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஐயா, இயேசுவே நாமத்தில். இன்றைய சிந்தனைக்கு என் பேச்சு, என் செயல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா அல்லது என்னையே வெளிப்படுத்துகிறதா என்பதை சோதித்து பார்த்து கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.